அனைவருக்கும் வணக்கம். வரலாறு இன்றைய முதல் கேள்வி. இது முதலாம் உலகப் போர்லேருந்து நம்ம இந்த டாபிக் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இப்போ முதல் கேள்வி, முதலாம் உலகப் போர் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? எந்த ஆண்டு முதல்ல இந்த உலகப் போர் தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, அதிகாரப்பூர்வமாக பார்த்தீங்கன்னா 28 ஜூன் 1914. இதுதான் முதல் உலகப் போர் தொடங்கப்பட்ட தேதி 1914 ஜூன் 28. அடுத்த கேள்வி, ஆஸ்திரியா ஹங்கேரி இளவரசர் யார்? ஆஸ்திரியா ஹங்கேரி என்ற நாட்டின் இளவரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் பட்டத்து இளவரசர். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபெர்டினாண்டு. இவர் தான் ஆஸ்திரியா ஹங்கேரி இளவரசர் ஃபெர்டினாண்டு. அடுத்த கேள்வி, ஆஸ்திரியா மற்றும் ஹங்கேரி இளவரசர் பட்டத்து இளவரசர் அவர்களுடைய மனைவியின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோஃபி. அந்த ஃபெர்டினாண்ட் அப்படின்றவரோட மனைவியின் பெயர் தான் சோஃபி. ஆஸ்திரியா மற்றும் ஹங்கேரி இளவரசர் அந்த ஃபெர்டினாண்டு மற்றும் அவருடைய மனைவி சோஃபி எந்த நாட்டு இளைஞர்களால் படுகொலை செய்யப்பட்டனர்? எந்த நாடுனா செர்பியா நாட்டு இளைஞர்களால் படுகொலை செய்யப்பட்டனர். ஆஸ்திரியா மற்றும் ஹங்கேரி நாட்டு இளவரசர் பட்டத்து இளவரசர் ஃபெர்டினாண்டு மற்றும் அவருடைய மனைவி சோஃபி யாரால் படுகொலை செய்யப்பட்டார்? யாரால்னா கார்விலோ பிரின்சப் அப்படின்ற செர்பியா நாட்டை சார்ந்த இந்த கார்விலோ பிரின்சப் என்பவரால் தான் அந்த ஃபெர்டினாண்டு மற்றும் அவருடைய மனைவி சோஃபி இருவர்களும் படுகொலை செய்யப்பட்டார்கள். இந்த நிகழ்வு தான் முதல் உலகப் போருக்கு உடனடி காரணமாக அமைந்தது. ஆஸ்திரியா ஹங்கேரி பேரரசு எந்த நாட்டிற்கு எதிராக போர் பிரகடனத்தை மேற்கொண்டது? எந்த நாட்டிற்கு எதிராக மேற்கொண்டதுன்னா செர்பியா. ஏன்னா ஆஸ்திரியா ஹங்கேரி நாட்டு பட்டத்து இளவரசர் ஃபெர்டினாண்டும் அவருடைய மனைவியும் சிராஜிவோ என்ற இடத்துல படுகொலை செய்யப்படுகிறார்கள். அடுத்த கேள்வி, ஆஸ்திரியா ஹங்கேரி பேரரசு எந்த நாட்டிற்கு எதிராக போர் பிரகடனத்தை வெளியிட்டது? எந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா செர்பியா. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஆஸ்திரியா ஹங்கேரி இளவரசர் ஃபெர்டினாண்டு மற்றும் அவருடைய மனைவி சோஃபி இருவர்களும் என்ன பண்ணுறாங்க, சிராஜிவோ என்ற இடத்துல செர்பிய இளைஞரால் படுகொலை செய்யப்படுறாங்க. இதுதான் முதல் உலகப் போருக்கு உடனடி காரணமாக அமைகிறது. அப்போது செர்பியா நாட்டிற்கு ஆதரவாக இப்போ ஆஸ்திரியா செர்பியாவின் மீது போர் தொடுக்க முடிவு பண்ணது. அப்போ செர்பியா நாட்டிற்கு ஆதரவாக போரில் குதித்த நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா குதிக்குது. இப்போ செர்பியா நாட்டிற்கு ஆதரவாக போரில் குதித்த நாடு எதுன்னு கேட்டிங்கன்னா ரஷ்யா. இந்த ஆஸ்திரிய இளவரசர் படுகொலை உடனடி காரணமாக முதல் உலகப் போருக்கு உடனடி காரணமாக கருதப்படும் இளவரசன் படுகொலை ஜெர்மன் ஆதரவு தெரிவித்த நாடு எது? அப்போ ஜெர்மன் எந்த நாட்டின் ஆதரவாக இருந்துச்சு? ஒன்று ஆஸ்திரியா ஹங்கேரி, இன்னொன்று செர்பியா. இந்த செர்பியாவுக்கு ரஷ்யா ஆதரவு தெரிவிக்குது. அப்போ இந்த ஆஸ்திரியா ஹங்கேரி என்ற நாட்டிற்கு யார் ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி. ஜெர்மன் ஆதரவு தெரிவித்த நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரியா மற்றும் ஹங்கேரி நாட்டிற்கு ஆதரவு தெரிவிக்கிறது. இதற்கு முன்பாகவே இவர்களுக்குள்ளே ஒரு உடன்படிக்கை இருக்குது, அதை பின்னாடி நம்ம சொல்லலாம். பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்து எந்த நாட்டிற்கு ஆதரவாக போரில் ஈடுபட்டன? பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா, பிரான்ஸ், இங்கிலாந்து ஒரு கூட்டணியில் இருக்குது. அதனால் ரஷ்யா செர்பியாவுக்கு ஆதரவாக போரில் குதிக்கும் போது ரஷ்யாவுக்கு ஆதரவாக பிரான்ஸும் இங்கிலாந்தும் இந்த போரில் ஈடுபட்டன. ஓட்டோமான் பேரரசு எந்த நாட்டிற்கு ஆதரவாக இருந்தது? இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரியா ஜெர்மனிக்கு ஆதரவாக தான் இருந்துச்சு. ரஷ்யா ஓட்டோமான் பேரரசோட ஒரு விரோத போக்கில் இருந்ததன் காரணமாக ரஷ்யாவும் ஓட்டோமான் பேரரசும் எதிரெதிர் துருவத்தில் இருந்தன. முதலாம் உலகப் போர் முடிந்தவுடன் இந்த ஓட்டோமான் பேரரசை சிதறுண்டு துருக்கி அப்படின்ற ஒரு நாடு உருவானது. அமெரிக்கா மற்றும் ஜப்பான் எந்த நாட்டிற்கு ஆதரவாக முதலாம் உலகப் போரில் ஈடுபட்டன? முதல்ல அமெரிக்கா இந்த நாடுகள்லாம் நடுநிலை தான் வகித்தன. ஜெர்மனியின் சில வேண்டாத செயல்களின் காரணமாக அமெரிக்காவும் நடுவில் என்ன பண்ணுறாங்க, முதல் உலகப் போரில் ஈடுபடுறாங்க. அமெரிக்கா வந்ததுக்கப்புறம் ஜெர்மனி ஆஸ்திரியாவின் தோல்வி மிக வேகமாக அதிகரித்தது. அப்போது எந்த நாட்டில் ஈடுபட்டாங்க, எந்த நாட்டிற்கு ஆதரவாக ஈடுபட்டாங்க பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ், ரஷ்யா இந்த நாடுகளுக்கு ஆதரவாக தான் இந்த முதலாம் உலகப் போரில் ஈடுபட்டன. குறிப்பாக இங்கிலாந்து, பிரான்ஸுக்காக தான் ஈடுபட்டன. கீழ்கண்டவற்றுள் ட்ரிபிள் என்டென்ட் அதாவது மூவர் நட்புறவு நாடுகள், மூவர் கூட்டுறவு நாடுகள் அப்படின்றாங்க.
இதில் கீழ்கண்டவற்றுள் ட்ரிபிள் என்டனன்ட் நாடு அல்லாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி. இங்கிலாந்து, பிரான்ஸ், ரஷ்யா 3 வந்து ஒரு கூட்டணி. ட்ரிபிள் என்டன்ட். முதலாம் உலகப்போர் நடைபெற்று கொண்டிருந்த போது ஜெர்மனியின் அரசராக இருந்தவர் யார்? ஜெர்மனியின் அரசராக இருந்தவர் யார் பார்த்தீங்கன்னா கைசர் 2ஆம் வில்லியம். இவருடைய முக்கிய குறிக்கோள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனியை வந்து உலகின் மிக உயர்ந்த சக்தியாக மாற்ற வேண்டும் என்பதாகும். அடுத்தது, முதல் உலகப்போர் நடைபெற்று கொண்டிருந்த போது ரஷ்யாவின் அரசராக இருந்தவர் யார்? ஜார் மன்னர் நிக்கோலஸ். இந்த ஜார் மன்னர் நிக்கோலஸ் என்பவர் தான் வந்து ரஷ்யாவில் வந்து மன்னராக இருந்தார். 1917 வந்து ரஷ்யா புரட்சி நடைபெறும். அதில் மன்னர் வந்து வீழ்த்தப்படுவார். போல்ஷிவிக்குகள் ஆட்சியை பிடிப்பார்கள். அப்போது முதல் உலகப்போர் நடைபெற்று கொண்டிருந்த போது பாதியில் விலகிய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ரஷ்யா. ஏன்னா ரஷ்யாவிலே வந்து மக்கள் புரட்சி ஏற்பட்டது. முதலாம் உலகப்போர் நடைபெற்று கொண்டிருந்த போது இங்கிலாந்தின் அரசராக இருந்தவர் யார்? யார் அரசராக இருந்தார் பார்த்தீங்கன்னா 5ஆம் ஜார்ஜ் மன்னர். இவர் தான் வந்து இங்கிலாந்தின் அப்போதைய அரசர். முதலாம் உலகப்போர் நடைபெற்று கொண்டிருந்த போது அமெரிக்காவின் அதிபராக இருந்தவர் யார்? யுஎஸ்ஏவின் அதிபராக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வூட்ரோ வில்சன். அமெரிக்கா வந்து ஆரம்பத்தில் முதலாம் உலகப்போரில் நடுநிலை வகித்தது. ஜெர்மனி வந்து அமெரிக்காவுடைய இந்த பயணிகள் கப்பலை தாக்கியதன் காரணமாக அமெரிக்கா வந்து என்ன பண்ணிச்சு, போரில் குதிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு கட்டாயப்படுத்தப்பட்டது. அப்போது இங்கிலாந்து தான் வந்து ஐரோப்பாவிலேயே உலகத்திலே மிகப்பெரிய வல்லரசாக இருந்தது. முதலாம் உலகப்போர் முடியும் போது அமெரிக்கா மிகப்பெரிய பொருளாதார ஒரு வல்லரசாக உருவானது. முதலாம் உலகப்போர் நடைபெற்று கொண்டிருந்த போது பிரான்ஸ் நாட்டின் தலைவர் யார்? பிரான்ஸ் நாட்டோட தலைவர் யாருன்னா அலெக்சாண்டர் கெரன்ஸ்கி. அலெக்சாண்டர் கெரன்ஸ்கி என்பவர் தான் வந்து முதலாம் உலகப்போர் நடைபெற்று கொண்டிருந்த போது பிரான்ஸ் நாட்டின் தலைவர். நவம்பர் 1914 உதுமானிய பேரரசு ஜெர்மனி மற்றும் ஆஸ்திரியா ஹங்கேரியா ஆகியவை டேஷ் என்ற அமைப்பை உருவாக்கின. மைய நாடுகள். அதுக்கு முன்னாடியே இவைகள்லாம் வந்து கூட்டணி உருவாக்கிடுது. அதில் புதுசாக வந்து சேர்ந்த நாடு தான் வந்து உதுமானியா ஓட்டோமன். 26 ஏப்ரல் 1915 பிரிட்டன், பிரான்ஸ், ரஷ்யா மற்றும் செர்பியாவுடன் இத்தாலி இணைந்தது. இத்தாலியும் வந்து 1915 தான் வந்து இவங்களோட இணையுது. இவை முதல் உலகப்போரின் டேஷ் என்று அழைக்கப்பட்டன. எந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா மைய நாடுகள் என்று அழைக்கப்பட்டன. அவைகள் வந்து நேச நாடுகள் என்று அழைக்கப்பட்டன. இவை மைய நாடுகள் என்று அழைக்கப்பட்டன. நன்றி. அடுத்த பாட்டில் இதோட கண்டினியூ முன்னாடி இருந்ததை பார்க்கலாம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். வரலாறு, ஐரோப்பிய வரலாறு, அந்த பாடத்தினுடைய தொடர்ச்சி. பிராங்கோ மற்றும் ரஷ்ய போர் நடைபெற்ற ஆண்டு எது? எந்த ஆண்டில் நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா 1870-71 தான் வந்து இந்த பிராங்கோ, பிரான்ஸு, ரஷ்யா, அந்த ஜெர்மனிக்கு முன்னாடி இருந்த அந்த பேர் வந்து ரஷ்யா போர் நடைபெற்ற ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா 1870-71. இந்த போருக்கு பின்னாடி தான் வந்து ரஷ்யா, அதாவது ஜெர்மனியானது என்னது, ரஷ்யான்றது வந்து ஜெர்மனி. இந்த ஜெர்மனியானது என்ன பண்ணுது, ஒரு வலுவான நிலையை அடையுது. அந்த வலுவான நிலையின் காரணமாக தான் வந்து முதல் உலக போருக்கு இட்டு சென்றது. பிராங்கோ ரஷ்ய போரில் வெற்றி பெற்ற நாடு எது? எந்த நாடு வந்து இந்த பிராங்கோ, அதாவது 1870-71 நடந்த இந்த பிராங்கோ ரஷ்யா போரில் வெற்றி பெற்ற நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஜெர்மனி. ஜெர்மனி தான் வந்து வெற்றி பெற்றது இந்த பிராங்கோ ரஷ்யா போர்ல. தோல்வி அடைந்த நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ். பிரான்ஸ் நாட்டின் தலைநகரம் எது? இந்த பிரான்ஸ் நாட்டினுடைய தலைநகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பாரிஸ். போன பிஜிடிஆர்பியில் கொஸ்டினில் கூட அந்த ஐரோப்பா கண்டத்தில் இருக்கிற ஒரு சில நாடுகளின் தலைநகரங்களை கேட்டிருந்தாங்க. ஆஸ்திரியா நாட்டின் தலைநகரம் வந்து வியன்னா, ஆஸ்திரியா. இங்கிலாந்து லண்டன், பிரான்ஸு பாரிஸு, ரஷ்யா வந்து மாஸ்கோ, ஜெர்மனி வந்து பெர்லின். பெர்லின்ற ஒரு ஒப்பந்தம் கூட வந்து வரும். அதனால இப்போ ஜெர்மனியோட தலைநகரம் வந்து பெர்லின். அடுத்து 1870-71 நடந்த இந்த பிராங்கோ ரஷ்யா போரில் பிரான்ஸுக்கு சொந்தமான கனிம வளம் மிகுந்த நிலங்களை வந்து அபகரித்து கொண்டது ஜெர்மனி. அந்த போர்லையும் ஜெர்மனி ஜெயிச்சு பிரான்ஸுக்கு சொந்தமான பகுதிகளை, கனிம வளம் மிக்க பகுதிகளை வந்து வாங்கி கொண்டது. எந்த பகுதின்னு பார்த்தீங்கன்னா அல்சாஸ் மற்றும் சொரைன், இந்த 2 பகுதிகளையும் வந்து ஜெர்மனி கைப்பற்றி கொண்டது. இதனால பிரான்ஸ் வந்து ஜெர்மனியின் மீது கடுமையான கோபத்தில் இருந்தது. அந்த பகுதியை திரும்ப பெற வேண்டும் என்ற ஒரு எழுச்சி வந்து பிரெஞ்சுக்குள்ள வந்து இருந்துட்டு இருந்துச்சு.
வெர்சைல்ஸ். இந்த வெர்சைல்ஸ் என்பது ஜெர்மனியில் இருக்க அந்த மாளிகை. வெர்சைல்ஸ் மாளிகையில் வெற்றி விழா கொண்டாடுவது போல் டேஷ் பேரரசை பிரகடனப்படுத்தியது. ஒரு பேரரசு நிலையை வந்து பிரகடனப்படுத்தியது அந்த பிராங்கோ பிரஷ்யா போர். எந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி. இனிமேல் நான் ஒரு வலிமையானவன் அப்படின்றத உலகத்திற்கு பறைசாற்றுவதற்காக அந்த வெற்றி விழா கொண்டாடப்பட்டது. அடுத்த கேள்வி, தோல்விகளின் பழியை, அதாவது இந்த பிராங்கோ பிரஷ்யா போர்ல வந்து பிரான்ஸ் தோத்தனால தோல்விகளின் பழியை துடைக்க பழிவாங்கும் போர் வேண்டும், அதாவது ஜெர்மனியை வந்து பழிவாங்காம ஒரு போர் வேண்டும் என்ற எண்ணம் வந்து யார் மனதில் தோன்றியது? எந்த நாட்டின் மனதில் தோன்றியதுன்னா பிரான்ஸ். ஏன்னா ஜெர்மனியிடம் தோத்து அதோட முக்கியமான 2 கனிம வளம் மிக்க பகுதிகளை வந்து என்னது அல்சா மற்றும் சொரைன் ஆகிய பகுதிகளை வந்து இழந்துட்டாங்க. அதை மீட்க வேண்டும் என்ற ஒரு அவா வந்து பிரெஞ்சுக்காரர், அதாவது பிரெஞ்சு நாட்டினரிடம் காணப்பட்டது. எப்படியாவது ஜெர்மனியை வீழ்த்த வேண்டும் என்று. ஆனால் ஜெர்மனி என்ன பண்ணும், இதுக்கப்புறம் வந்து நிறைய நாடுகளுடன் உடன்படிக்கை செய்து கொள்ளும். ஆஸ்திரியா ரஷ்யா கூட வந்து என்ன பண்ணணும், மூவர் கூட்டு உடன்படிக்கை செய்து கொள்ளும். அதுக்கப்புறம் ரஷ்யா விளங்கணும்னா ஆஸ்திரியா ஜெர்மனி வந்து இருவர் கூட்டு உடன்படிக்கை இருக்கும். ரஷ்யா கூட தனியாக ஒரு உடன்படிக்கை வந்து என்ன பண்ணிப்பாங்க, செய்து கொள்வாங்க. யார்? ஜெர்மனி. அப்போ இந்த இது ஒரு வலிமையான நிலையில் வந்து ஜெர்மனி இருக்கும். பிரான்ஸ் வந்து இங்கிலாந்து கூட வந்து என்ன நடுநிலையில் வகிக்கும். பிரான்ஸுக்கு எதுவுமே உதவி பண்ணாது. அதனால பிரான்ஸ் ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் தனிமையாக இருக்கும். அப்புறம் ஜெர்மனியின் அபரிவிதமான வளர்ச்சியினால இங்கிலாந்து வந்து ஜெர்மனியின் மீது பொறாமை கொண்டு எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்க, சண்டையில் போடுவாங்க. அதான் முதல் உலகப் போருக்கு காரணமாக அமையும். ஜெர்மனி கட்டும் ஒவ்வொரு போர்க்கப்பலுக்கும் 2 போர்க்கப்பல்கள் கட்டும் என அறிவிக்கப்பட்டது. எந்த நாடு? ஜெர்மனி ஒரு போர்க்கப்பல் கட்டினா நான் வந்து 2 போர்க்கப்பல் கட்டுவேன் அப்படின்ட்டு இது பண்ண நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து. உங்களுக்கு அப்பவே தெரியும், பல காலனி நாடுகளை வைத்திருந்தது இங்கிலாந்து. அவங்க வந்து கடற்படையில் மிக வலிமையாக இருந்ததுனால தான் வந்து அவ்வளோ காலனிகளையும் வந்து கட்டுப்படுத்த முடிந்தது. அதனால என்ன பண்ணாங்க, ஜெர்மனியும் வந்து அவங்களுக்கு ஈக்குவலாக என்ன பண்ணாங்க, காலனிகளை இது பண்ணணும் அப்படின்ட்டு அவங்களும் கடல் வலிமையில சிறந்து விளங்கணும் அப்படின்ட்டு நிறைய கப்பல்களை உருவாக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு ஈக்குவலாக இங்கிலாந்தும் கப்பல் கட்ட ஆரம்பித்தது. அப்போ இந்த முதலாளித்துவ நாடுகள் மாதிரி இருந்தது இங்கிலாந்தும் ஜெர்மனி அமெரிக்காவும். இவங்க எவ்வளோதான் பல நாடுகள் காலனிகளாக இருந்தாலும் மிக எளிமையாக ஜெர்மனியும் அமெரிக்காவும் என்ன பண்ணாங்க, தங்களுடைய பொருட்களை உற்பத்தி செய்து குறைந்த விலையில் விற்க ஆரம்பிச்சாங்க. இதுவே வந்து இங்கிலாந்துக்கு ஒரு பெரிய அடியாக தான் அமைந்தது. படைப்பெருக்கத்தின் அபாயத்தை உணர்ந்த வல்லரசு நாடுகள் 1899 மற்றும் 1990 1907 டேஷ் நகரில் மாநாடு கூடி படை குறைப்புக்கான வழிகளை ஆராய்வதற்கான அது தோல்வி அடைந்ததால் பெருக்கம் மேன்மேலும் அதிகரித்தது. எந்த இடத்துல வந்து படைகளை வந்து குறைக்கணும் அப்படின்ட்டு ஒரு கூட்டம் கூட்டுறாங்க. எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா நெதர்லாந்து, அதாவது ஹாலந்து தலைநகரம் தி ஹேக்ல கூட்டுறாங்க. ஆனால் அந்த கூட்டப்பட்ட மாநாடு வந்து என்ன, அது தோல்வியில தான் முடியுது. ஏன்னா வல்லரசுகள் வந்து தங்களோட ஆயுதங்களை வந்து பெருக்கிக்கினே தான் இருந்தாங்க. குறைப்பதற்கான வழியை வந்து எதுவுமே சாத்தியமில்லாமல் போச்சு. அடுத்த கேள்வி, ஜெர்மனி உருவான ஆண்டு எது? இந்த ஜெர்மனி எப்போ வந்து உருவாக்கிச்சு, பேர் வந்தது ஜெர்மனி எப்போ உருவான ஆண்டு? 1871. அதாவது 1870-71 ரஷ்யா பிரான்ஸ் போர். அதில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தன்னை ஒரு பேரரசாக வந்து என்ன பண்ணிக்கிச்சு, வெர்சைல்ஸ் மாளிகையில பிரகடனப்படுத்தி கொண்டது இது ஜெர்மனி. அடுத்தது, ஐரோப்பிய வல்லமை சமநிலை, அதாவது பேலன்ஸ் ஆஃப் பவர் கவிழ்ந்தது. மேலும் தனது தலைமையில் மூவர் கூட்டை ஏற்படுத்தியதன் மூலமாக வல்லமை சமநிலையை பயங்கர சமநிலையாக மாற்றிவிட்டது. இந்த அல்சாசோரின் பகுதிகளை கைப்பற்றவுடனே ஜெர்மனிக்கு வந்து பிற நாடுகள் ஆதரவு தெரிவிக்கணுன்றதுக்காக ஒரு மூவர் கூட்டு உடன்படிக்கை வந்து செய்து கொண்டன. யார் கூட செய்து கொண்டன? இந்த ஜெர்மனி, ரஷ்யா மற்றும் ஆஸ்திரியா கூட செய்து கொண்டன. அப்போ இந்த மாதிரி ஒரு நிலையை இது பண்ணிச்சு. அதுக்கப்புறம் அங்கே ஆஸ்திரியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு பிரச்சனையின் காரணமாக ரஷ்யா இதுல இருந்து விலகினதுக்கு அப்புறம் ஆஸ்திரியாவும் ஜெர்மனியும் இருவர் கூட்டு அப்படின்ற ஒரு இதை ஏற்படுத்திக்கினாங்க. ரஷ்யாவுடன் மறைமுகமாக ஒரு கூட்டணி வைத்துக் கொண்டது. யாரு? ஜெர்மனி. ஜெர்மனியின் படைவலுவில் நம்பிக்கை கொண்ட ஹெய்சர் டேஷ் ஜெர்மனியை மாபெரும் வல்லரசாக உறுதி பூண்டார். ஜெர்மனியை உலகத்தின் மிகப்பெரிய வல்லரசாக மாற்றி காட்டுவேன் அப்படின்ட்டு சொன்ன அரசர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் வில்லியம். இவர் தான் வந்து கெய்சர் வில்லியம், கெய்சர் 2ஆம் வில்லியம் என்று அழைக்கப்படுகிறார். பால்கனில் தொடங்கப்பட்ட இயக்கம் எது? இந்த பால்கன் என்ற
ஒரு கிட்டத்தட்ட 4-5 நாடுகள் இருக்குது. பால்கன் கண்ட்ரி என்று அழைக்கப்படும். அந்த பால்கனில் தொடங்கப்பட்ட இயக்கம் எது பார்த்தீங்கன்னா, அனைத்து ஸ்லாவ் இயக்கம், அதாவது பேன் ஸ்லாவ் மூவ்மெண்ட். இதுதான் வந்து இந்த பால்கனில் தொடங்கப்பட்ட அமைப்பு. அந்த ஒரே இன மக்களை குறிப்பது தான் வந்து ஸ்லாவ் இயக்கம். ஸ்லாவின மக்கள் ஸ்லாவின மக்கள் வாழ்ந்து வந்ததால் அந்த தேசிய இயக்கத்தை வளர விடுவது பேரரசிற்கு ஒருமைப்பாட்டிற்கும் ஆபத்து என கருதியது எது? எந்த நாடு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரியா. இது ஜெர்மனி இப்படி இருக்கும், அது பக்கத்தில் இப்படி ஒட்டி ஆஸ்திரியா வரும், இது மேலே ரஷ்யா வரும், இங்கே பிரான்ஸ் வரும். அப்போ ஆஸ்திரியாவிலேருந்து இங்கே வந்து இந்த பால்கன் கண்ட்ரிஸ் வந்து இங்கே இருக்கும். இங்கே வந்து ஓட்டமான் எம்பையர் இருக்கும். அப்போ இந்த ஆஸ்திரியா பகுதியில் வந்து இந்த ஸ்லாவின மக்கள் இருப்பாங்க. இந்த ஸ்லாவின மக்கள் வளர்ந்தாங்கன்னா தேசிய ஒருமைப்பாட்டுக்கு ஆபத்து ஏற்படும் என்று கருதிய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரியா. 1908 ஸ்லாவ் இன மக்கள் வாழும் பகுதிகளை பெர்லின் காங்கிரஸ் முடிவிற்கு மாறாக ஆஸ்திரியா தன் பேரரசுடன் இணைத்துக் கொண்டது. இந்த பெர்லின் மாநாட்டுக்கு எதிராக வந்து பெர்லின் காங்கிரஸ் மாநாட்டுக்கு முடிவுக்கு ஆப்போசிட்டாக வந்து ஆஸ்திரியா வந்து தன் பேரரசுடன் இணைத்துக் கொண்ட பகுதி அது. இந்த ஸ்லாவின மக்கள் வாழும் பகுதியில் பார்த்தீங்கன்னா பாஸ்னியா மற்றும் எர்சிகோவினா. இந்த பால்கன் நாட்டு பகுதிகளை வந்து இணைத்துக் கொள்கிறது பாஸ்னியா மற்றும் எர்சிகோவினா. எந்த நாடு? ஆஸ்திரியா இணைத்துக் கொள்கிறது. பிளாக் ஹேண்ட், யூனியன் ஆர் டெட் என்ற இயக்கங்கள் வன்முறையில் தங்கள் லட்சியத்தை அடைய திட்டமிட்டன. வன்முறையின் மூலம் தங்களுடைய லட்சியத்தை அடைய திட்டமிட்டன. இது என்ன அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயங்கரவாத. பால்கன் சிக்கலில் கீழ்கண்ட பிரச்சனைகளை சரியான கூட்டுகளை ஆராய்க. அனைத்து ஸ்லாவ் இயக்கம் அதற்கு செர்பியா வந்து ஆதரவு தெரிவிச்சு இந்த ஸ்லாவ் இயக்கத்திற்கு. அதனால இந்த செர்பியாவையும் கைப்பற்றி இது பண்ணி அடிமையாக வைத்திருந்தது ஆஸ்திரியா. இந்த செர்பியானால தான் வந்து உடனடி காரணமாக வந்து போர் ஆரம்பிக்குது. ஆஸ்திரியா பட்டத்து இளவரசர் பெர்டினாண்ட் மற்றும் அவங்க மனைவி வந்து படுகொலை செய்யப்படுவாங்க. யார்? செர்பிய இளைஞர் ஒருவரால். அதான் உடனடி காரணமாக அமைகிறது. அடுத்தது பாஸ்னியா ஹெர்சிகோவினாவை ஆஸ்திரேலியா இணைத்துக் கொண்டது. இந்த பகுதிகளை வந்து ஆஸ்திரியா இணைத்துக் கொள்கின்றது. செர்பியாவிற்கு ரஷ்யாவின் நிபந்தனையற்ற ஆதரவு இருந்தது. அப்போ ஆஸ்திரியா வந்து செர்பியா மீது படையெடுக்கும் போது ரஷ்யா வந்து ஆஸ்திரியாவுக்கு எதிராக போர் நடக்கும். அப்போ ரஷ்யா இந்த போரில் குதிக்கும் போது என்ன ஆகுது? ஜெர்மனி இந்த போரில் வந்து ரஷ்யாவுக்கு எதிராக வருகிறது. ரஷ்யாவுக்கு எதிராக அடையும் போது பிரான்ஸும் ஜெர்மனிக்கு எதிராக வருது. ஆஸ்திரியாவுக்கு ஜெர்மனி நிபந்தனையற்ற ஆதரவு. அப்பத்துல இருந்தே வந்து ஆஸ்திரியாவும் ஜெர்மனியும் ஓரளவு நண்பர்களாகவே காணப்பட்டார்கள். மொரோக்கோ இந்த ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கிறது. மொரோக்கோ என்ற நாட்டில் பிரான்ஸ் தனது மேலாதிக்கத்தை நிறுவ முயன்ற போது அதனை எதிர்த்தது. அதனால் 3 முறை பதத்த நிலை ஏற்பட்டது. யார் எதிர்க்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி. இந்த மொரோக்கோன்றது வந்து பிரான்ஸோட காலனி ஆதிக்க நாடு. அங்கே வந்து என்ன பண்ணுறது? ஜெர்மனி தலையிட்டு அந்த காலனியை பிடிக்க வேண்டும் என்ற ஒரு காரணமாக இந்த மாதிரி பண்ணுச்சு. ஆனால் எல்லா நாடும் சேர்ந்து அந்த ஜெர்மனியை இந்த மொரோக்கோவை பிடிக்க விடாம தடுத்தார்கள். 1906 டேஷ் என்ற இடத்தில் ஒரு மாநாடு கூட்டப்பட்டது. அம்மாநாடு பிரிட்டன், இத்தாலி, ஸ்பெயின், ரஷ்யா ஆகிய நாடுகள் பிரான்ஸை ஆதரித்து நின்றதால் எண்ணம் பலிக்கவில்லை. என்ன பகுதி? அந்த மொராக்கோ அந்த பகுதியை பிரிக்க வேண்டும் என்ற ஜெர்மனியின் ஆசை வந்து இதாகி போகுது. ஒன்றும் பண்ண முடியல. அப்போ 1906 எங்க வந்து மாநாடு கூட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரிஸ், பெர்லின் இடத்துல மாநாடு கூட்டப்பட்டது. ஆனால் அந்த அளவுக்கு நடக்கவில்லை. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 1911 மொராக்கோவில் உள்ள அகாதிர் என்ற இடத்திற்கு ஜெர்மன் பாந்தர் என்ற போர்க்கப்பலை அனுப்பியது. இதனால் வந்து அந்த பதத்த நிலை அதிகமானது. இது மொராக்கோ என்பது வந்து பிரான்ஸோடைய காலனி நாடு. அதை வந்து பிடிக்க வேண்டும் என்ற ஒரு வந்து ஜெர்மனிக்கு இருந்தது. இறுதியில் பிரெஞ்சு காங்கோவில் 1,00,000 சதுர மைல் பகுதியை வந்து ஜெர்மனிக்கு விட்டு கொடுத்ததன் மூலம் மொராக்கோ பிரச்சனை தீர்வு காண முடிந்தது. அப்போ காங்கோ நாட்டில் 1,00,000 சதுர மைல் பகுதி வந்து ஜெர்மனிக்கு விட்டு கொடுக்குறாங்க பயம் காரணமாக. மொராக்கோ பிரச்சனையில் பல நிர்பந்தங்களை உண்டு பண்ணி பிரான்ஸை மிரட்டி அரசியல் ஆதாயம் பெறலாம் என்ற ஜெர்மனியின் எண்ணம் நிறைவேறவில்லை. ஏன்னா பல நாடுகளும் வந்து பிரான்ஸுக்கு ஆதரவாக வந்தது. மேலும் இப்பிரச்சனையெல்லாம் பிரிட்டன் பிரான்ஸ் உறவு வந்து நெருக்கமடைந்தது. நடுநிலையா நான் எதுலையும் தலையிட மாட்டேன் அப்படின்ற பிரிட்டனும் இப்போ பிரான்ஸ் கூட ஒரு நெருக்கமான உறவிற்கு வந்தது.
ஆஸ்திரியா இளவரசர் பெர்டினாண்ட் அவரது மனைவி 1914 பாஸ்னியா என்ற பகுதியில் தான் வந்து படுகொலை. பாஸ்னியாவின் தலைநகரான டேஷ் சுற்றுப்பயணம் சென்ற போது செர்பிய இளைஞர் ஒருவரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். அப்போ பாஸ்னியாவின் தலைநகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து செராயுவோ படுகொலை என்றும் அழைக்கப்படுகிறது. செராயுவோ அதான் உலக நாடுகள். இப்போ ஆஸ்திரியா வந்து செர்பியா மீது போர் ஆஸ்திரியா வந்து செர்பியா மீது போர் வந்து தொடுக்குது. ஆஸ்திரியா வந்து செர்பியா மீது தொடுக்குது. செர்பியாவுக்கு ஆதரவாக யார் நிற்கிறான்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா நிற்குது. அப்போ ரஷ்யாவுக்கும் ஆஸ்திரியாவுக்குமே போர் வரும். அப்போ ஆஸ்திரியாவோட பங்காளி யார்? ஜெர்மனி. அவரும் வந்து ரஷ்யாவுக்கு எதிராக இது பண்ணுவார். ரஷ்யாவை ஜெர்மனி வந்து அடிக்கணும் போது இந்த போரில் வந்து பிரான்ஸும் குதிக்கும். அப்போ ஜெர்மனி வந்து ரஷ்யா, பிரான்ஸ் 2 நாடுகளையுமே வந்து மேற்கு கிழக்கு எல்லைகளாக அமைந்த இந்த 2 நாடுகளையும் எதிர்த்து போரிடும் ஜெர்மனி. இவ்வாறு எல்லா நாடுகளுமே வந்து இந்த போர்ல வந்து ஈடுபட ஆரம்பிச்சதுனால்தான் இது வந்து முதல் உலக போர் என்று அழைக்கப்படுகிறது. 1899 பெல்ஜியத்தின் நடுநிலைக்கு ஐரோப்பிய வல்லரசுகள் பெல்ஜியத்தின் நடுநிலைக்கு ஐரோப்பிய வல்லரசுகள் அளித்த நடுநிலை உத்தரவாதத்தை மீறிய செயல் என்று கூறி ஜெர்மனி மீது போர் பிரகடனம் செய்தது. இந்த போருக்குள்ள இங்கிலாந்து எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இது ஜெர்மன் பகுதி இங்கே இருக்குதுன்னா இது பிரான்ஸ் பகுதி ஒட்டி தான் இருக்கும். அதுக்கு நடுவில் வந்து என்ன பகுதி இருக்குது? பெல்ஜியம் இருக்குது. பிரான்ஸை பிடிக்கணும்னா ஜெர்மனி வந்து பெல்ஜியத்தின் வழியாக தான் வந்து பிரான்ஸை வந்து அட்டாக் பண்ணணும். அதனால வந்து ஜெர்மனியோட முதல் குறி என்னன்னு பார்த்தீங்கன்னா பெல்ஜியத்தை வந்து தாக்கி பிடிக்கிறாங்க. இந்த பெல்ஜியத்தை பிடிப்பதன் காரணமாக தான் நடுநிலையாக இருக்கிற பெல்ஜியம் ஏன் பிடிக்கிறீங்க அப்படின்றதுக்காக தான் காரணம் காட்டி இங்கிலாந்து வந்து இந்த போரில் வந்து குதிக்குது. இப்போ ஜெர்மனி மீது பிரகடனம் செய்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து. இங்கே பிரான்ஸை டைரெக்டாக அடிச்சுதான் பிரச்சனை இருந்திருக்காது. இவங்க பெல்ஜியத்தை பிடிச்சிட்டு பிரான்ஸை பிடிக்கணும் போது தான் வந்து இங்கிலாந்து இந்த போரில் குதிக்க ஆரம்பிக்குது. அப்போ பெல்ஜியம் எப்போதுலேருந்து நடுநிலையாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1899 இருந்து. துருக்கியும் பல்கேரியாவும் யாருக்கு எதிராக போரில் ஈடுபட்டன? யாருக்கு எதிராக பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து, பிரான்ஸ், ரஷ்யா இந்த 4 நாடு கூட்டணிக்கு எதிராகவே தான் வந்து துருக்கியும் பல்கேரியாவும் போரிட்டன. குறிப்பா யாருக்கு எதிராக இறங்கிச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு எதிராக தான் இறங்கியது. நீண்ட 19ஆம் நூற்றாண்டு என்று அழைக்கப்பட காரணமான போர் அது 7 ஆண்டுகள் போர். நிறைய போர்கள் நடக்கும். இருந்தாலும் இது 19ஆம் நூற்றாண்டு நீண்ட 19ஆம் நூற்றாண்டு என்று அழைக்கப்படும் காரணமான போர் முதல் உலக போர் காரணமாகும். ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையே ஒப்புயர்வற்ற இடத்தையும் பிடித்த உலக முதலாளித்துவ நாடுகளை எல்லாம் தலைமையாக விளங்கிய நாடு எது? எந்த நாடு தலைமையாக விளங்கியது முதலாளித்துவத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து. இந்த முதல் உலக போர் முடிந்தவுடனே இங்கிலாந்தின் பொருளாதாரம் கடுமையாக சரிவுற்று அந்த பொருளாதார முதலாளித்துவ தலைவர் என்ற நாடு வந்து யார் கைப்பற்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க நாடு கைப்பற்றுறது. 1870ஆம் ஆண்டிற்கு பின்னர் சுதந்திர போட்டி முதலாளித்துவமானது டேஷ் முதலாளித்துவமாக மாறியது. எதுனா முற்றுரிமை. இந்த முற்றுரிமைனா மோனோபோலி என்று அழைக்கப்படுகிறது. இந்த மோனோபோலி என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க மட்டும்தான் அந்த வியாபாரம் பண்ணுவாங்க, மற்ற யாருமே பண்ணக்கூடாது. இப்போ பெட்ரோல்லாம் அந்த கம்பெனி மட்டும்தான் விற்கும், வேற யாருமே அந்த இதில் வந்து ஈடுபட மாட்டாங்க. அதுதான் வந்து முற்றுரிமை. முற்றிலும் அவங்களுக்கு தான் உரிமை அப்படின்ற ஒரு நிலை காணப்பட்டது. அதான் வந்து முற்றுரிமை முதலாளித்துவமாக மாறியது. முதலாளித்துவம் தவிர்க்க ஏகாதிபத்தியத்திற்கு இட்டு இயலாமல் செல்கிறது. முதலாளித்துவத்தின் உச்சக்கட்டமே ஏகாதிபத்தியம் என்று கூறியவர் யார் அப்படின்னா லெனின், ரஷ்ய நாட்டை சார்ந்தவர். இவர் தான் வந்து இந்த முதலாளித்துவம் தான் வந்து ஏகாதிபத்தியத்திற்கு இழுத்து செல்கிறது என்ற ஒரு கூற்றை கூறியவர். இங்கிலாந்து டேஷ் அமெரிக்காவோடும் போட்டியிட வேண்டியிருந்தது. ஏனெனில் அந்நாடுகள் விலை மலிவான பண்டங்கள் உற்பத்தி செய்து அதன் மூலம் இங்கிலாந்தின் சந்தையை கைப்பற்றின. நாடுகளுக்கு இடையேயான இப்போட்டி ஆசியாவிலும் ஆப்பிரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் வல்லரசுக்கு இடையேயான போட்டி ஈட்டப்பட்டன. இங்கிலாந்து எவ்வளவுதான் நாடுகளை கைப்பற்றி இருந்தாலும் காலனி நாடுகள் மூலமாக அவருக்கு வேண்டிய கச்சா பொருட்கள் எல்லாமே கிடைத்தாலும் அமெரிக்கா மற்றும் ஜெர்மனி வந்து மிக எளிமையாக நல்ல பொருட்களை உற்பத்தி செய்து மலிவான விலைக்கு விற்க ஆரம்பித்தன. அப்போ ஒரு மோனோபோலியா ஒரு வியாபாரம் செய்திருந்த இங்கிலாந்து இப்போ என்ன ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி அமெரிக்காவுடன் ஒரு போட்டியிட ஆரம்பித்தது. ஜெர்மனியின் அந்த அபரிவிதமான வளர்ச்சியும் இங்கிலாந்துக்கு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது. ஜெர்மனியும் தன்னுடைய படை
பலாப்பழம் போன்றவற்றை பெருக்கிக் கொண்டன. ஜெர்மனி. அமெரிக்காவும் வரும். ஆனால் ஐரோப்பா கண்டு இது பண்ணும்போது அதில் ஜெர்மனி தான் வந்து மெயினாக வரும், இங்கிலாந்துக்கு எதிரியாக. நன்றி. அடுத்த பாட்டில் இதோட கண்டினியூவாக பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். வரலாறு. முதல் உலகப் போர், அதனுடைய தொடர்ச்சியை இப்போ பார்க்கலாம். ஆஸ்திரியா எந்த நாட்டின் மீது போர் தொடுத்தது? ஆஸ்திரியா எந்த நாட்டின் மீது போர் தொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா செர்பியா. ஏன் ஆஸ்திரியா வந்து செர்பியாவின் மீது போர் தொடுக்குது? ஆஸ்திரியா பட்டத்து இளவரசர் பெர்டினாண்ட் மற்றும் அவருடைய மனைவி சிராஜிவோ என்ற இடத்துல வந்து பயணம் செய்து கொண்டிருந்த போது செர்பிய இளைஞர்களால் படுகொலை செய்யப்படுகிறார்கள். அதுதான் வந்து இந்த முதல் உலகப் போருக்கு உடனடி காரணமாக அமைகிறது. ஆஸ்திரியா என்ன பண்ணுது? செர்பியாவின் மீது போர் தொடுக்கிறது. அடுத்த இரண்டாவது கேள்வி, ஆஸ்திரியா செர்பியா மீது போர் தொடுத்ததும் டேஷ் தனது படைகளை தயார் நிலையில் வைக்கும் ஆணை பிறப்பித்தது. யாருன்னு பாத்தீங்கன்னா ரஷ்யா வந்து என்ன பண்ணுது? செர்பியா மீது போர் அறிவிக்கும் போது ரஷ்யா வந்து தன்னுடைய படையை வந்து தயார் நிலையில் வைத்துக்க முற்படுது. இப்போ மூன்றாவது கேள்வி, ரஷ்யா வந்து தன்னுடைய படையை தயார் நிலையில் வைத்துக் கொண்டிருந்த போது ரஷ்யாவின் மீது போர் தொடுத்தது எதுன்னு பாத்தீங்கன்னா ஜெர்மனி. ஏன் ஜெர்மனி இந்த போர்ல குதிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1885 இருந்து வந்து இந்த மூவர் கூட்டு உடன்படிக்கை இருக்கும். அந்த மூவர் கூட்டு உடன்படிக்கையில ரஷ்யா விலகிடும். ஆஸ்திரியாவுக்கும் ஜெர்மனிக்கும் இடையே அந்த ஒப்பந்தம் வந்து தொடர்ந்து கொண்டே வரும். அப்போ ஆஸ்திரியா தாக்கப்பட்டால் ஜெர்மனி வந்து உதவும். அப்போ வந்து இங்க ரஷ்யா என்ன பண்ணுது? செர்பியாவுக்கு ஆதரவா படைகளை இது பண்ணும்போது ஜெர்மனி வந்து என்னது? ரஷ்யாவை தாக்குதல் ரஷ்யாவின் மீது போர் தொடுக்க பிரகடனப்படுத்தியது எதுன்னு பாத்தீங்கன்னா ஜெர்மனி. டேஷ் அப்போ ஜெர்மனி வந்து இது பண்ணும்போது ஜெர்மனியின் மீது போர் பிரகடனம் செய்தது எதுன்னு பாத்தீங்கன்னா பிரான்ஸ். அப்போ ஜெர்மனிக்கு எதிரி வந்து பிரான்ஸும் ரஷ்யாவும். அப்போ பிரான்ஸும் ரஷ்யாவும் வந்து ஒரு கூட்டணி உடன்படிக்கை இருந்தது. இப்போ ஏன்னா பிரான்ஸ் வந்து ஜெர்மனி மீது ஏன் அவ்வளோ வெறியில இருந்துச்சுன்னா 1870-71 நடந்த பிரான்சிஸ் போர்ல வந்து பிரான்ஸ் நாடு தோற்று இருக்கும். அதனுடைய கனிம வளம் மிக்க பகுதியான அல்சா மற்றும் சொரேன் ஆகிய பகுதிகளை வந்து ஜெர்மனி எடுத்திருக்கும். அதை மீட்பதற்காக பிரான்ஸ் வந்து ஜெர்மனியின் மீது போர் பிரகடனம் செய்தது. ஆரம்பத்துல இருந்து பிரான்ஸும் ஜெர்மனியும் கடுமையான எதிரிகளாக இருந்தன. இந்த மொராக்கோ பிரச்சனையிலையும் வந்து ஜெர்மனி வந்து பிரான்ஸை ரொம்ப டார்ச்சர் பண்ணிச்சு. இதனால பிரான்ஸ் வந்து ஜெர்மனிக்கு எதிராக இருந்தது. இப்போ பிரான்ஸை தாக்குவதற்கு ஜெர்மன் படைகள் டேஷ் வழியாக பாய்ந்தன. எந்த வழியாக போகும்னு பாத்தீங்கன்னா பெல்ஜியத்தின் வழியாக பாய்ந்தன. இப்போ வந்து இது ரஷ்யான்னு பாத்துங்க. இது கிழக்கெல்லை ஜெர்மனி, இது ஜெர்மனி. கிழக்கெல்லை வந்து ரஷ்யா. மேற்கு எல்லை பாத்தீங்கன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து பிரான்ஸ் இருக்கும். இந்த பிரான்ஸுக்கும் ஜெர்மனிக்கும் நடுவுல இருக்கிற நாடு தான் வந்து பெல்ஜியம். பெல்ஜியம் என்பது 1899 இருந்தே வந்து ஒரு நடுநிலை வகிக்கிற நாடு. அப்போ ஜெர்மனி வந்து படைகளை திரட்டி கொண்டு போகும்போது எந்த நாட்டின் வழியாக போகும்னு பாத்தீங்கன்னா பெல்ஜியம் நாட்டின் வழியாக தான் வந்து பாய்ந்தன. அப்ப பெல்ஜியம் வந்து தாக்கியது ஜெர்மனி. அடுத்த கேள்வி, 1899 பெல்ஜியத்தின் நடுநிலைக்கு ஐரோப்பிய வல்லரசுகள் அளித்த நடுநிலை உத்தரவாதத்தை மீறிய செயல் என்று கூறி டேஷ் ஜெர்மனி மீது போர் பிரகடனம் செய்தது. காரணமே இல்லாம பெல்ஜியமும் வந்து ஜெர்மனி அட்டாக் பண்ணும்போது யார் வந்து உள்ள வரா? இந்த இதுல பாத்தீங்கன்னா இங்கிலாந்து. இப்ப இங்கிலாந்து இந்த போர்ல குதிக்கும் போது இங்கிலாந்துடைய காலனி நாடுகளான இந்தியா இந்த மாதிரி நாடுகள்லாம் வந்து என்ன பண்ணுது? இங்கிலாந்துக்கு ஆதரவாக வந்து படைகளை திரட்டி கொண்டு போர் புரியுது. துருக்கியும் பல்கேரியாவும் டேஷுக்கு ஆதரவாக போரில் இறங்கின. யாருக்கு ஆதரவா போரில் இறங்கியதுன்னு பாத்தீங்கன்னா துருக்கியும் பல்கேரியாவும் ஜெர்மனிக்கு ஆதரவாக தான் வந்து போர்ல குதிக்குது. ஆஸ்திரியா, ஹங்கேரி மற்றும் ஜெர்மனி கூட்டணி இதுக்கு ஆதரவாக தான் வந்து துருக்கியும் வந்து போரில் குதிக்கிறது. துருக்கியும் பல்கேரியாவும். பிரான்ஸ், பெல்ஜியம், இங்கிலாந்துலாம் வந்து அவங்க வந்து ஒரு கூட்டணியில இருந்தாங்க. ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி, துருக்கி, பல்கேரியா இவங்கெல்லாம் வந்து ஒரு கூட்டணி. முதல் உலக போர் தொடங்கும் போது மூவர் கூட்டணியில் சேர்ந்திருந்த இத்தாலி. மூவர் கூட்டணினா வந்து ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரியோட தான் வந்து இத்தாலி இருந்துச்சு. ஆனா போர்ல இறங்கவில்லை. ஆனா என்ன பண்ணிருக்குது? பிரிட்டன் கூட லண்டன் ஒப்பந்தம், லண்டன் என்னப்படும் லண்டன் ரகசிய ஒப்பந்தம் போட்டுக்கொண்டு பிரிட்டன் மற்றும் பிரான்சிற்கு ஆதரவாக போரில் இறங்கியது. எந்த ஆண்டுன்னு பாத்தீங்கன்னா 1915 தான் வந்து இத்தாலி வந்து இந்த முதல் உலக போர்லயே வந்து கலந்துக்கும். அப்போ ஜெர்மனிக்கும் ஆஸ்திரியா கூட தான் உடன்படிக்கை செய்திருக்கும் இத்தாலி. இருந்தாலும் 1915 தான் அவங்க போர்ல இறங்கியிருக்கவே மாட்டாங்க. 1915 லண்டன் ரகசிய ஒப்பந்தம் செய்து கொண்டு இங்கிலாந்துக்கும் பிரான்ஸுக்கும் ஆதரவாக தான் வந்து ஜெர்மனி வந்து களத்தில் குதிக்கும். தங்கு தடைகளற்ற நீர்மூழ்கி கப்பல் தாக்குதலை எதிர்த்து டேஷ் ஜெர்மனிக்கு எதிராக போரில் இறங்கியது. யார் குதிக்கிறா இந்த போர்லன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா குதிக்குது. அமெரிக்காவோட நிறைய கப்பல்களை வந்து ஜெர்மனி வந்து தாக்கி அழித்திருக்கும் இந்த போர்ல.
அதுவும் ஒரு பயணி கப்பல், குறிப்பா லூசிடானியா என்ற கப்பலை வந்து தாக்கி அழித்திருக்கும். இதன் காரணமாக அமெரிக்கா வந்து இந்த போரில் வந்து குதிக்கும். பெல்ஜியத்தின் வழியாக, அதாவது ஜெர்மனியோட மேற்கு பகுதியான அந்த பெல்ஜியத்தின் வழியாக ஜெர்மன் படைகள் வந்து நோக்கி முன்னேறும். ஆனால் டேஷ் அவை தடுத்து நிறுத்தப்பட்டன. அவை எங்கே தடுத்து நிறுத்தப்பட்டன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ன் நதிக்கரை என்ற பகுதிகளை வந்து பிரான்ஸ்னால தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கும். யாரு? ஜெர்மனியின் படைகள். அடுத்தது, டேஷ் கோட்டையை பிடிப்பதற்கு ஜெர்மனி செய்த பகிரத முயற்சிகள் பலிக்கவில்லை. அதாவது பிரான்ஸ்ல இருக்க, பாரிஸ்ல இருக்க இந்த வெர்டூன் கோட்டையை வந்து பிடிக்கணுன்ற ஜெர்மனியோட முயற்சி வந்து கடைசி வரைக்கும் பலிக்கவே இல்லை. பிரான்சும் ஜெர்மனியும் என பின் இரு தரப்பாரும் டேஷ் பதுங்கி இருந்து ஒருவரை தாக்கி கொண்டன. இதுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பதுங்கு குழி போர் என்று பெயர். மார்ன் நதியை கரைக்க முடியாது ஜெர்மனியால, அதனால என்ன பண்ணுவாங்க, பதுங்கு குழி அமைத்து தாக்கிக் கொள்வாங்க ஜெர்மனி படையும் பிரான்ஸ் படையும். இது கிழக்கில் இருந்த நிலை, மேற்கு பகுதியில் இருந்த நிலை. கிழக்கு பகுதியில் இருந்த ரஷ்யா பகுதியில் இருந்த நிலை என்னன்னு பார்க்கணும். கிழக்கில் ரஷ்ய படை ஜெர்மன் மீது படையெடுத்து முன்னேறியது. கிழக்கு பகுதியில் உள்ள ரஷ்யாவில் உள்ள கும்பினான் என்ற இடத்தில் வெற்றி பெற்றது. ஆமா, ஜெயிக்குது. ஃபர்ஸ்ட் ரஷ்யா வந்து ஜெர்மனியை வந்து ஜெயிக்குது கும்பினான் என்ற பகுதி. ஆனா டானன்ஸ்பர்க் என்ற இடத்தில் படுதோல்வியுற்று பின்வாங்கியது. யாரு? ரஷ்ய படை. கும்பினான் என்ற பகுதியில் ஜெயிக்குது, டானன்ஸ்பர்க்ல ரஷ்யா தோக்குது. அதே போல் ஆஸ்திரியா மீது ஏவப்பட்ட ரஷ்ய படையும் அதனை கைப்பற்றி முன்னேறியது. ஆஸ்திரியாவையும் வந்து ரஷ்ய படை கைப்பற்றி முன்னேறுது. ஆனால் ஆஸ்திரியாவுக்கு உதவியாக ஜெர்மன் படைகள் அங்கு விரைந்த போது ரஷ்ய படைகள் தோல்வியுற்றன. ஆஸ்திரியா வந்து ரஷ்யா கிட்ட தோக்குற மாதிரி இருக்கும்போது ஜெர்மன் வந்து உதவி பண்ணுது ரஷ்யாவுக்கு. அப்போ ரஷ்ய படைகள் வந்து தோல்வி அடையுது. அதனை தொடர்ந்து ஜெர்மன் பகுதி என்ன பண்றாங்க, ஜெர்மன் படைகள் வந்து கிழக்கு பகுதியில் உள்ள ரஷ்யாவை பிடிக்கிறாங்க. அப்போ உக்ரைன் பகுதி ஊடுருவி பெரும்பாலான பகுதியை கைப்பற்றாங்க. தற்போது உக்ரைன் ரஷ்யா சண்டையில் இருக்கிறதுல ரெண்டு நாடு. அங்க இருக்க ரஷ்யா, உக்ரைன் வந்து ஒரு காலத்துல ரஷ்யாவுடன் இணைந்திருந்த பகுதி தான். அந்த பகுதியெல்லாம் வந்து என்ன பண்றாங்க, ஜெர்மனி கைப்பற்றி கொண்டார்கள். இது கிழக்கு பகுதியில் இருக்கிற சூழ்நிலை. இப்போ மார்ன் நதிக்கரையில் பிரான்ஸ்னால ஜெர்மன் படைகள் வந்து தடுத்து நிறுத்தப்பட்டன. அதனால வந்து ஜெர்மன் படைகள் வந்து பழுதுங்கு குழி அமைத்து இருவரும் தாக்கி கொண்டார்கள். அதை அங்க தடுத்து நிறுத்தப்பட்டதுனால டேஷ் நகரம் வந்து காப்பாற்றப்பட்டது. எதுனா பிரான்சின் தலைநகரமான பாரிஸ் தான் வந்து காப்பாற்றப்பட்டது. அங்க இருக்கிற இந்த பெர்னு கோட்டையும் கைப்பற்றப்பட முடியாமல் ஜெர்மனி வந்து தவித்தது. அடுத்தது, இங்கிலாந்தின் உதவியை தடுப்பதற்காக ஜெர்மன் தாக்குதல் நடத்திய பகுதி இது. எந்த பகுதியில தாக்குதல் நடத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இங்கிலீஷ் கால்வாயில் உள்ள துறைமுகங்களை வந்து என்ன பண்றாங்க, ஜெர்மனி தாக்குதல் நடத்துது. இங்கிலாந்துல போர்ல குதிச்சாங்கன்னா இது பண்றதுக்காக இங்கிலீஷோட கால்வாயில் உள்ள துறைமுகங்கள், ஹார்பர் எல்லாம் வந்து தாக்குதல் நடத்துது. ஜெர்மன் படைகள் தாக்கின. அப்பகுதியில் டேஷ் என்ற இடத்தில் நடைபெற்ற போரில் ஜெர்மனியின் முன்னேற்றம் தடுத்து நிறுத்தப்பட்டது. அதாவது மார்ன் நதிக்கரைன்னு சொல்லியிருக்கிறோம், எந்த இடம் பார்க்கலாம். அதன் பின் வெர்டூன் கோட்டையை கைப்பற்ற முயன்றதும் தோல்வியில் முடிந்தது. அதன் பின் இரு தரப்பாரும் தத்தம் பகுதிகளில் பதுங்கு குழி வெட்டி கொண்டு அதனுள் பாதுகாப்பாக இருந்து கொண்டு போர் புரிந்தன. ஜெர்மனியும் பிரான்சும் அந்த மாதிரி போர் புரியுது. அப்போ எந்த இடத்துல வந்து ஜெர்மனியின் முன்னேற்றம் தடுத்து நிறுத்தப்பட்டது? மார்ன் நதிக்கரை எப்பிராஸ் என்ற பகுதி. என்ன பகுதி? எப்பிராஸ் என்ற பகுதியில். டேஷ் பகுதியில் துருக்கியும் பல்கேரியாவும் ஜெர்மன் ஆஸ்திரியா நாடுகளுக்கு ஆதரவாக போரில் இறங்கின. எந்த இதுக்காக அவங்க வந்து போரில் இறங்கினாங்கன்னா, இந்த பால்கன் கண்ட்ரி, இந்த பால்கன் நாட்டு இதுக்காக தான் வந்து துருக்கியும் பல்கேரியாவும் ஜெர்மன் ஆஸ்திரியாவுக்கு எதிராக ஆதரவாக போரில் இறங்கின. நேச நாட்டு கடற்படைகள் டார்டன்ஸ் நீர்ச்சந்தி வழியாக ஊடுருவி கடற்கரையினுள் செல்ல முயன்றன. ஓகே, ஆனால் அந்த முயற்சி தோற்கடிக்கப்பட்டது. கலிபோர்னியாவில் படைகளை இறக்கச் செய்து கலிபோலியில் முயற்சியும் தோல்வியில் முடிந்தது. அதன் பின்னர் மெசோபொடேமியா, பாலஸ்தீனா மற்றும் துருக்கிய மாநிலங்களில் பிரிட்டிஷ் படைகள் ஊடுருவி வெற்றி பெற்றன. இவங்க துருக்கி வந்து ஜெர்மனி பிரான்ஸுக்கு ஆதரவா இல்லாம எதிராக ஜெர்மனி ஆஸ்திரியாவுக்கு ஆதரவாக போரில் குதித்தன. ஆனா நேச நாட்டு படைகளான இங்கிலாந்தும் வந்து பிரான்ஸும் வந்து யாரை தோற்கடிச்சது? துருக்கியை தோற்கடித்து கைப்பற்றியது. 1818 ஏப்ரலில் ஜெர்மனி கடுமையான தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டது. நேச நாட்டு படைகள் அனைத்திற்கும், அப்போ நேச நாடான இங்கிலாந்து, பிரான்ஸ், அமெரிக்கா, இந்த நாடுகளை வந்து நேச நாடுகள் என்று அழைக்கப்படுகிற படைகள் அனைத்திற்கும் டேஷ் என்பவர் தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டார். யாருன்னு பாத்தீங்கன்னா, போஷ் என்பவர் தான் வந்து தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டார். போஷ் என்பவர் தான் வந்து தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டார். அவருடைய கடுமையான ஒரு போர் தந்திர முறையினால வந்து அந்த ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரியை வந்து தோற்கடிக்கிறாங்க. டேஷ் தலைமையில் நேச நாட்டு படைகள் ஜெர்மன் தாக்குதலை முறியடித்தன. யாருன்னு பாத்தீங்கன்னா, போஷ். இவருடைய இதுல தான் வந்து நேச நாட்டு படைகள் வந்து ஜெர்மன் தாக்குதலை வந்து முறியடித்தன.
அடுத்து டேஷ் போரில் நேச நாடுகள் வெற்றி பெற்றன. முதலாம் உலக போரில் வெற்றி பெற்றன. தொடர்ந்து பிரான்சில் ஜெர்மனி ஆக்கிரமித்த பகுதிகளை மீட்டு ஜெர்மன் எல்லைகளை நெருங்கினர். எப்போ நெருங்குறாங்க பிரான்ஸ்காரங்க பார்த்தீங்கன்னா ஆமியன்ஸ் போரில். ஜெர்மன் கடற்படை அரசு ஆணைக்கு பணிய மறுத்தது. ஓகே. கெய்சர் பதவி துறந்து அதாவது கெய்சர் 2ஆம் வில்லியம் பதவி துறந்து டேஷ் நாட்டிற்கு தப்பி ஓடினார். ஜெர்மன் படைகள் போர் நிறுத்தத்திற்கு இணங்கின. எந்த நாட்டிற்கு எந்த நாட்டில் போனார்? ஹாலந்து நாட்டிற்கு தப்பி போயிடுவாரு. ஜெர்மனோட அந்த 2ஆம் கெய்சர் வில்லியம் என்ப ஆட்சியாளர் வந்து தப்பித்து ஓடிடுவார். போரினால் ஏற்பட்ட மிக முக்கிய விளைவு அழிவுதான். சுமார் 1 கோடி கொல்லப்பட்டன. 2 கோடி பேர் காயமடைந்தனர். ஒருவர் பலி கொடுக்காத குடும்பமே இல்லை என்று கூறுமளவிற்கு உயிர் சேதம் ஏற்பட்டது. இதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்பானிஷ் ஃப்ளூ என்ற நோயினால இன்னும் நிறைய மக்கள் உயிரிழந்தாங்க 1919 20ஆம் ஆண்டுகளில். அடுத்து ஜெர்மனியின் ஹெய்சர் 2ஆம் வில்லியம் ஹாலந்திற்கு தப்பி ஓடியதுடன் ஜெர்மன் பேரரசு மறைந்து அங்கு டேஷ் குடியரசு தோன்றியது. எந்த குடியரசு தோன்றியதுன்னு பார்த்தீங்கன்னா வெய்மர் குடியரசு தோன்றியது. டேஷ் ஒன்று சிற்றரசாக சுருங்கியது. ஆஸ்திரியா ரஷ்யா பரப்பளவிற்கு அளவு ஆஸ்திரியாவும் வந்து ஓரளவு பரந்த பரப்பளவு நாடு. முதலாம் உலக போர் முடிந்த போது ஆஸ்திரியா வந்து ஒரு சிறிய பகுதி நாடாக சுருங்கியது. ரஷ்யாவில் 300 ஆண்டுகளுக்கு மேலாக வல்லாட்சி செலுத்திய டேஷ் மரபின் ஆட்சி முடிவு பெற்றது. ரோமனோவ். அப்போ ஆட்சி மன்னர் ஜார் மன்னர் அலெக்சாண்டர் நிக்கோலஸ் அவர் வந்து ஆட்சி புரிந்திருப்பாரு. அவரை தூக்கி இந்த போல்ஷிவிக் கட்சி ஆட்சியை புரிச்சிருக்கும். லெனின் தலைமையில் டேஷ் அரசு நிறுவப்பட்டது. லெனின் தலைமையில் டேஷ் அரசு நிறுவப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ரோமனோவ். டேஷ் அரசு நிறுவப்பட்டதுன்னா போல்ஷிவிக். ரோமனோவ் போல்ஷிவிக். ஐரோப்பிய நோயாளி என்று அழைக்கப்படும் நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா துருக்கி தான் வந்து ஐரோப்பாவின் நோயாளி என்று அழைக்கப்படுகிறது. 200 ஆண்டுகளுக்கு மேலாக டர்க்கியில் ஆட்சி புரிந்து வந்த அதாவது ஓட்டமான் எம்பையர் மரபின் ஆட்சி முடிவு பெற்றது. இதுவும் சரியானது. அப்போ அவங்க அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். முஸ்தபா கமல் பாஷா டேஷில் குடியரசு நிறுவினார். எங்கன்னு பார்த்தீங்கன்னா துருக்கியில் தான் வந்து கமல் பாஷா தலைமையில வந்து குடியரசு நாடு ஆகுது துருக்கி. ஐரோப்பாவில் பல புதிய தேசிய அரசுகள் தோன்றின. அவை எல்தோனியா, அப்புறம் லிதுவேனியா பால்டிக் கடற்கரை பகுதி, லாட்வியா, யூகோஸ்லேவியா பால்கன் பகுதி, போலந்து. இதெல்லாம் வந்து புதிய அரசுகள் வந்து தோன்றின ஐரோப்பியாவில். முதல் உலக போர் முடிந்த வந்து இதெல்லாம் சுதந்திர அரசுகளாக மாறின. உலகை மக்களாட்சி முறைக்கான பாதுகாப்பான இடமாக மாற்றுவதற்கான போர் என முதல் உலக போரை பற்றி கூறியவர் யாரு? உலகை மக்களாட்சி முறைக்கான பாதுகாப்பான இடமான மாற்றுவதற்கான போர் என முதல் உலக போரை பற்றி கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் உட்ரோ வில்சன். அடுத்து ஜெர்மனியின் வெய்மர் குடியரசு மறைந்து ஹிட்லரின் நாஜி கட்சி சர்வாதிகார அரசு நிறுவப்பட்டது. அப்போ அது என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா நாசி கட்சி வந்து திரும்ப ஆட்சி பிடிக்கும். வெய்மர் குடியரசு மறைந்து அதுக்கப்புறம் 2ஆம் உலக போரை வந்து நாஜி கட்சி அதாவது ஜெர்மனியின் ஹிட்லர் படைகள் வந்து 2ஆம் உலக போருக்கு கொண்டுட்டு போகும். முதல் உலக போரில் ஏற்பட்ட அவமானம் தோல்வி. கெரன்ஸ்கி தலைமையிலான தற்காலிக அரசு வீழ்த்தப்பட்டு லெனின் தலைமையில் டேஷ் வல்லாட்சி நிறுவப்பட்டது. எதுனா கம்யூனிச வல்லாட்சி ரஷ்யாவில் நிறுவப்பட்டது. துருக்கி இங்கு முஸ்தபா கமல் பாஷா தலைமையில் நிறுவப்பட்ட முடியாட்சி வல்லாட்சியாகவே விளங்கியது. எல்லா இடத்துலையும் வல்லாட்சி தான் வந்து முதல் உலக போர் முடிந்தவுடன் ஏற்படுது. ஹங்கேரியில் ஹோர்த்தி, ஆஸ்திரியாவில் டால்பஸ், போர்த்துகலில் சலாசர், ஸ்பெயினில் ரிவோராவும், கிரீஸ் மன்னர் 2ஆம் ஜார்ஜும், யூகோ மன்னர் அலெக்சாண்டரும் இவங்க எல்லாமே வந்து இந்த நாட்டிலலாம் வந்து ஒரு சர்வாதிகார ஆட்சியாக தான் வந்து விளங்கியது. உலகில் இனிமேல் இத்தகைய கொடிய போர் நிகழாமல் தடுத்து நாடுகளிடையே ஏற்படும் சச்சரவுகளை அமைதியாக தீர்த்து உலகத்தில் நிரந்தர அமைதியை நிலைநாட்ட ஒரு பன்னாட்டு நிறுவனம் தேவை என உணர்ந்தனர். அதன் பயனாக உருவானது எதுன்னு பார்த்தீங்கன்னா பன்னாட்டு கழகம், அதாவது லீக் ஆஃப் நேஷன். முதல் உலக போரின் முடிவில் தோன்றிய அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா பன்னாட்டு கழகம், லீக் ஆஃப் நேஷன். இதனோட கண்டினியூவா அடுத்த இதில் பார்க்கலாம். நன்றி.